ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோட். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ராம ராகவம் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில தன்ராஜ், சமுத்திரகனின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரகனி நீதி நேர்மை பேசிக்கிட்டு கௌரவத்தோட வாழ்ற நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவரோட பையன் குடிச்சு சூதாடி ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு கெட்டு குட்டிச்சோரா போய்கிட்டு அப்பா கிட்டே காசை வாங்கி பிசினஸ் பண்றேன்னு சொல்லி லாஸ் ஆகி மிகப்பெரிய ஃபெயிலியர்ல இருக்கிற சின்ன வயசுல இருந்து நம்ம ஆசைப்பட்டு பாசமா வளர்த்த பையன் தருதலையா போயிடுச்சுன்னு சொல்லி தலையில தட்டி தட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனை திருத்தறதுக்காக இவர் என்னென்னலாம் பண்றாரு, அதை தாங்கிக்க முடியாத நம்ம கதையோட ஹீரோ அப்பாவை முடிச்சு கட்டணும்னு சொல்லி பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஃப்ரெண்டு கூட போட்ட ஸ்கெட்ச்ல அப்பா தப்பிச்சாரா, அப்பாக்கு என்ன ஆச்சுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பா பையனோட பாசத்தை வச்சு தமிழ் சினிமால ஏகப்பட்ட படம் வந்திருந்தாலும் இவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனலா யாருமே ஹேண்டில் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டான், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, சந்தோஷ் சுப்ரமணியம், இந்தியன் ஏகப்பட்ட படம் நீங்க பார்த்திருந்தாலும் எமோஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணி கிரைம் த்ரில்லர் டிராமா டோன்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவத்தை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. படம் எமோஷனலா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா கொடுத்திருந்தாலும் சமுத்திரகனி சாதாரணமாவே பக்கம் பக்கமா மெசேஜ் பேச்சு மெச்சூரான ஆக்டிங்க திணிக்க ட்ரை பண்ணுவாரு. அது இங்க 10 டைம்ஸ் அதிகமா அப்பாவா நின்று ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். பேரண்டிங்க பத்தி அழகான ஒரு மெசேஜையும் கைட்லைன்ஸையும் உங்களுக்காக பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. காமெடி படத்துல ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்தாலும் இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய எமோஷனல் டிராமா சம்பவம்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல ஹார்ட் ஹிட்டிங்கான மெசேஜை கொடுக்கறதுக்காகவே ஒரு அவார்ட் வின்னிங் படம் பண்ண ஸ்டைல நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. பேஸ்டான ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி படமாக்கி கன்வின்ஸ் பண்ணி தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. தன்ராஜ் பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவோட ஒரு இம்பார்ட்டன்டான காமெடி ஆக்டரா இருந்தாலும் இந்த மூவியை டைரக்ட் பண்ணி ஆக்டரா லீட் பண்ணது மட்டும் இல்லாம கேமரா அசிஸ்டண்டாவும் சப்போர்ட் பண்ணி அவரோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே படம் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் அந்த அளவுக்கு கேட்சியாவும் அட்ராக்டிவாவும் இல்ல. அதை மட்டும் இவங்க பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். அதை தாண்டி ஆக்ஷன், எமோஷன், காமெடின்னு சொல்லி அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமால இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ட்விஸ்டையுமே கேரி அவுட் பண்ணியிருந்தா சூப்பரான என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஏன்னா வாதியார் பையன் மக்கு, போலீஸ் பையன் திருடங்கிற டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தையும் நரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த ஐடியா காலங்காலமா பல ஜெனரேஷனை தாண்டி வந்து எல்லாரையும் இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ஆணித்தனமா பேசியிருந்தது மூவில நல்லா இருந்துச்சு. சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கான்ஃபிளிக்ட் அந்த அளவுக்கு பெரிய டிராஜடி டிராமாவை கிரியேட் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவல்ல இம்ப்ரூவான ஒரு சம்பவத்தை பண்ணி அழகா ஸ்கோர் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அப்பா பையனோட பாசத்துக்காகவும் இந்த மூவில இருக்கக்கூடிய மெசேஜுக்காகவும் படம் பாக்குற மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேமிலி த்ரில்லரா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு நீட்டா தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலி த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த ராம ராகவம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.